சென்னை சிட்லப்பாக்கம் ஏரியில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறியுள்ள பொதுமக்கள் ஏரியை சுற்றிலும் தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் ஏரி சுமார் 85 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஆக்கிரமிப்பு காரணமாக தற்போது 53 ஏக்கராக சுருங்கியுள்ளது இந்த ஏரி. அண்மையில் ஏரியில் குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து ஏக்கவள்ளி என்ற மூதாட்டி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். ஏரியில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதே இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. சிட்லப்பாக்கம் மேற்கு பகுதியில பெரியார் தெரு ஒட்டிய பகுதியெல்லாம் வேலி அமைக்கப்படாம இருக்கு. இந்த சூழ்நிலையோ அல்லது பாதுகாக்கப்படாத ஒரு சூழ்நிலையோ தெரியல. கடந்த 4 நாட்கள்ல ஒரு 3 விதமான சாவு நடந்திருக்கு. சரியான ஒரு பாதுகாப்பு இல்ல, வேலி இல்ல, அமைக்கப்படல, அங்கங்கே சிசிடிவி கேமரா போடல. தொடர்ந்து சிட்லப்பாக்கம் ஏரியில் உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏரி பகுதியில் காவலரை பணியமர்த்தவும், சிசிடிவி கேமரா பொருத்தி ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கவும் தாம்பரம் மாநகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்மளோட கோரிக்கையா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு செக்யூரிட்டியை நியமிச்சு அந்த செக்யூரிட்டி மூலியமா பாதுகாவலரை வச்சிங்கன்னா யார் போறாங்க, டைமிங்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டைமிங் பிரகாரம் யார் வராங்க யார் போறான்றது ஒரு விஷயம் தெரிய வரும். ரெண்டாவது, எந்தெந்தெல்லாம் உள்ள செல்லும் பாதைகள் இருக்கோ அந்த பாதைங்க சைடில் ஒரு சிசிடிவி கேமராவை வச்சிருந்தாங்கன்னா அந்த கேமரா மூலியமா இப்போ இந்த இறந்த 2 குழந்தைங்களும் இன்னொருத்தங்க இந்த 60 வயசு உள்ள அந்த லேடி இறந்ததுக்கு என்ன காரணன்றது தெரியும். சிட்லப்பாக்கம் ஏரியில் இனியும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சாந்தகுமார்.